ஒரு வீடு வாங்குறது, ஒரு இடம் பார்க்கறது, தன் குடும்பத்திற்கு பெண் பார்ப்பதோ பிள்ளை பார்ப்பதோ என்ன பண்ணுவாங்க? விசாரிப்பாங்க. அதை விசாரிச்சு தான் செய்வாங்க. யாரும் ஒருத்தர் சொல்லிட்டாரு அப்படின்றத நம்பவே மாட்டார்கள். ஊழியக்காரர்கள் சொன்னாலும் கூட சிலர் என்ன பண்றதில்லை, நம்புவதில்லை, ஏற்றுக்கொள்வதில்லை. நம் சபையிலே நிறைய பேர். இப்போ நீங்கள் யோசிக்கணும், எதுக்காக வந்திருக்காங்க? இந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் வந்திருக்கோங்க. சினிமா தியேட்டரில் போனபோது ஏதாவது சும்மா ஏதோ ஒரு காட்டுவாடியோ பார்த்துட்டு வந்துடலான்னு பார்த்தா இங்கே அப்படி இல்லையே. அது ஒன்றுமே இல்லை, மாயை. ஆனால் இங்கே நிஜம். தேவன் ஜீவன் உள்ளவர். அவர் என்ன சொல்லுகிறார் நமக்கு என்பதை நாம் கேட்டு அதை புரிந்து அறிந்து நிதானித்து, இவ்வளோ காரியம் இருக்குது. 2 கொரிந்தியர் 13:5 சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவுபடுத்தி, அப்பதான் நம்ம உலகத்தில் உள்ள பிசாசானவனை ஜெயிக்க முடியும். உலகத்தை ஜெயிப்போனா உலகத்தில் உள்ள மனிதர்கள் அல்ல, உலகத்தில் உள்ள அநேக மனிதர்களை பிசாசானவன் அவனுடைய கைக்குள் வைத்திருக்கிறான். நாமும் அப்படி போய்விடக் கூடாது என்பதைத்தான் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார்.